அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மிளகாய் செடி வளர்ப்பு. இதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாக மிளகாய் செடி வளர்த்து நல்ல விளைச்சல் எடுத்துட்டாலே அவங்க பெரிய ஜீனியஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்ம மிளகாய் செடி வளர்க்கும் போது என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அதை சரி பண்ணிட்டாலே தாறுமாறான விளைச்சல் எடுக்கலாம். இதை நான் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு 5 டிப்ஸு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா புரியணும் அப்படின்றதுக்காக. சரி, என்னென்னலாம் நான் தப்பு பண்ணுறோம், அது எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, மிளகாய் செடியை நம்ம சீசனில் தான், கரெக்டான சீசனில் பயிர் வைக்கணும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அப்படி நம்ம பட்டம் தவறி மிளகாய் செடியை வச்சோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய நோய் தாக்குதல் வரும், நிறைய பூச்சிகள் வரும், சரியான ஈல்டு கிடைக்காது, மிளகாய் பெருசாக வராது. இதுதான் சரி. மிளகாய் செடிக்கு ஏற்ற பட்டம் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. இந்த சீசனில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெருசாக வேலை இருக்காது, தாறுமாறாக காய்க்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்காது, நோய் தாக்குதல் இருக்காது. அடுத்தது, மிளகாய் செடியை நாற்று விட்டு நம்ம நடும்போது இடைவெளி விட்டு தான் நடணும். காற்றோட்டமான வசதி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு க்ரோ பேக்கில் 1 தான் நடணும். இப்போ நான் நட்டிருக்கேன் பாருங்கள், இது கிட்ட நட்டிருக்கேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் காட்டுறேன். இவ்வளோ நெருக்கமாக மிளகாய் செடியை நடக்கூடாது, ஏன்னா அது படர்ந்து விரிந்து வரும். அதே மாதிரி காற்றோட்டமான வசதி இருந்ததுனாக்கா உங்களுக்கு பூச்சி தொல்லையும் கம்மியாகும். அடுத்தது இலை சுருட்டல் நோயெலாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோய் தாக்குதலும் கம்மியாகும். கண்டிப்பாக இடைவெளி விட்டு தான் நடணும். ஒரு க்ரோ பேக்குக்கு 1 மட்டும் நட்டால் போதும். நடும்போது இந்த மாதிரி 2 நாற்றை சேர்த்து நடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 1 மட்டும் நடுங்க. இப்படி நட்டாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். அடுத்தது டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மிளகாய் செடிக்கு தண்ணீர் சரியான அளவாக பார்த்து ஊற்றணும். ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, அதேமாரி ரொம்ப தண்ணீரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் சரியான விகிதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம அந்த மண்ணை கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஈரப்பதமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடலாம். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு மிளகாய் செடியில் ஃபங்கஸ் மாதிரி ஒன்று வரும், அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தண்ணீரே இல்லாமல் இருந்ததுனாக்கா ரொம்ப அந்த கோடை காலத்தில் அதுலேயும் ஒரு ஃபங்கஸ் ஒன்று வரும். இந்த ஈரப்பதத்தில் ஒரு ஃபங்கஸ் ஒன்று வரும், வறண்டு இருக்குது அதில் ஒரு ஃபங்கஸ் வரும். அதனால் பெரிய செடியாக இருந்தாலும் இறந்துடும். அடுத்தது, பூக்கள் பூக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. அது நைட்ரஜன் சத்து அதிகமாக்கி உங்களுக்கு அந்த பாஸ்பரஸ் சத்து கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த பூக்கள் எல்லாமே உதிரும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே இருக்கிற பேசிக்கு அதாவது ஒரு செடி அப்படின்னாலே பூ பூக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நிறைய காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அந்த தவறை பண்ணாதீங்க. கரெக்டான அளவு ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. அதுவும் பூ பூத்து காய் காய்க்கிற டைமில் கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. இப்படி நம்ம அதிகமாக ஊற்றுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா வரும்? இப்போ அந்த மிளகாய் பிஞ்சுகள் வருது பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி சல்லியாக வந்துடும். அதாவது திடமாக இல்லாமல் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அது கீழே கொட்டிக்கும். அந்த பிஞ்சுகள்லே கீழே கொட்டிக்கும். பூக்களும் கீழே கொட்டும் அதிக தண்ணீர் ஊற்றுறதுனால. அதனால் கரெக்டான அளவு தண்ணீர் ஊற்றுருங்க. அடுத்தது 3வது டிப்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக மிளகாய் செடிக்கு ரொம்ப நிழலில் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக வெயிலில் தான் வைக்கணும். அதே போல் ஒரு சில பேர் ஷேன் நெட் போட்டிருப்பீங்க. அந்த ஷேன் நெட்டில் அது எத்தனை பர்சன்டேஜ் அதை பொறுத்து மாறுபடும். ஒரு 75% வெயில் படுற மாதிரி இருக்கணும். ரொம்ப 50-50 இருந்தால் கூட பிரச்சனை தான். ஏன்னா வெயில் இல்லை அப்படின்னாக்கா அப்போ தான் மிளகாய் செடிக்கு நோய் தாக்குதல் அதிகமாகவும் இந்த இலை சுருட்டல் ப்ராப்ளமும் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் ஷேன் நெட் போட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா ஷேன் நெட்டை விட்டு விலக்கி வேறு இடத்துல கூட நீங்கள் வெயில் படும்படியான இடத்துல மிளகாய் செடியை வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 75 இருந்தால் ஓகே. அதாவது சூரிய வெளிச்சம் 75 படுற மாதிரி, 25 மட்டும் ஷேடு இருக்கிற மாதிரி. ரொம்ப நிழல், ரொம்ப ஷேடு அப்படிலாம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இலை சுருட்டல் ப்ராப்ளம் வரும். அதை பார்த்துக்குங்க சரியா. அடுத்தது டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா,
பொதுவாக மிளகாய் செடியில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி நல்லா தான் இருக்குது, அதனால் நம்ம வேப்ப எண்ணெய்லாம் அடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டுடுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. மிளகாய் செடியில் பூச்சிகள் வந்தாலும் வராட்டாலும் நம்ம வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரணும். அதே மாதிரி புளிச்ச மோரையும் ஸ்ப்ரே பண்ணணும். அது இலை சுருட்டல் ப்ராப்ளத்தை தடுக்கும். இந்த மாதிரி பூச்சிகள் முட்டையிட்டு இருந்தது அப்படின்னாக்கா விஷுவலாக பார்த்து அதை எடுத்து அழிச்சு போட்டுருங்க. அது ரொம்பவே ஈஸியான மெத்தடு, விஷுவலாக பார்த்து பூச்சிகளை அழிக்கிறது. அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை தெளிங்க. அதே மாதிரி புளிச்ச மோர் கரைசல் இலை சுருட்டல் வந்தாலும் வராட்டாலும் வாரம் ஒரு முறை தெளிச்சிட்டு வாங்க. இப்படி தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பூச்சி தொல்லை போயிடும். அப்புறம் இலை சுருட்டல் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். அடுத்தது டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமானதுங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி மிளகாய் சல்லுன்னு இருக்குது, காரமே இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சாம்பல் தண்ணீரில் கரைச்சி ஊற்ற சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னாக்கா சாம்பல் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு போதும். ஏன்னா அதிகம் போட்டோம் அப்படின்னாக்கா மண்புழுக்கள் ரொம்பவே ப்ராப்ளம் ஆகும், மண்புழுக்கள் இறந்துடும். அதனால் சாம்பல் அளவாக நீங்கள் தண்ணீரில் கரைச்சி ஊற்றுங்க. சாம்பல் இல்லைன்னா இன்னொன்று பெஸ்ட்டு, வாழைப்பழத்தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட தண்ணீரில் கரைச்சி ஊற்றலாம். அப்படி ஊற்றுறதுனால உங்களுக்கு மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அந்த மிளகாயை நம்ம அழுத்தி பார்த்தாலே தெரியும், அதில் விதைகள் நிறைய இருக்கும். இல்லைனாக்கா ஒரு மாதிரி ரொம்ப ஹோலாக இருக்கும் உள்ளார. அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பொட்டாசியம் சத்து குறைபாடு தான். அது சாம்பல் அதை பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் காரமாக இருக்கும், இல்லைனா காரம் இல்லாமல் தான் இருக்கும். சாம்பல் சரியான அளவு கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா மண்ணில் இருக்கிற மண்புழுக்கு ரொம்பவே தொல்லையாயிடும். இதை சரியாக பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். மிளகாய் செடியில் நம்ம பச்சை மிளகாயை அப்படியே பறிச்சிடுவோம். இந்த வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வேணும்னா இந்த மாதிரி பழுக்க விடுவோம். அது பழுத்த உடனே செடியிலேருந்து பறிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்தது பிஞ்சுகள் மிளகாய் வர்றதுக்கு ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். அதனால் பழுத்த உடனே பறித்து காய வச்சுடுங்க. காய வச்சு நம்ம வரமிளகாயை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் வீட்டு மிளகாய் செடிக்கு இது எல்லாமே செஞ்சு பாருங்கள், தாறுமாறான விளைச்சல் எடுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.